கோல்டில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ட்ரேட் எடுத்திருந்தேன். முடியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அது என்ன ஆயிடலாம். இது ஏன் எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற ப்ளூ லைன் இருக்குல்ல, அது வந்து ஒரு மெயின் லெவல், அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. எப்போவுமே ஃபஸ்ட் லெவலில் எடுக்க மாட்டேன், 2வது லெவலில் தான் எடுப்பேன். ஏன்னா அதான் நமக்கு சேஃப்டி அதிகம். அதனால் எடுக்கல. 2வது லெவலில் ரிஜெக்ஷன் ஆகி முடிஞ்சுது. ரிஜெக்ஷன் ஆகி முடிஞ்சவொடனே அடுத்து வெயிட் பண்ணலாமா வெயிட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற இதில் வெயிட் பண்ணாண்டா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஃபோர்ஸ் எவ்வளோ, செல்லர்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு அந்த வீக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் எடுத்தேன். இப்போ என்ன ஆக போகுது, என்ன ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ஒரு ட்ரேட் ஒரு இதில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேட் அதில் எடுக்காதீங்க. வின் பண்ணோன்னே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அடுத்த ட்ரேட் எடுப்போம். அதனால் கொஞ்சம் வேறு சார்ட்டை பார்த்துட்டு கிடச்சா எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ட்ரேட் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயம். வின் ஆச்சுன்னா எதுக்கு நம்ம அடுத்தடுத்து உடனே எடுத்து லாஸ் பண்ணுவானே. எவ்வளோத்துக்குள்ள பொறுமை எடுக்கும் அவ்வளோத்துக்குள்ள ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேட் நைட்டு 15 மினிட்ஸ் போனதுலேருந்து நல்ல முன்னேற்றம். மொத்தமே 6 ட்ரேடு தான் எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸில் 6மே வின்னு. இது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, இதனால் இப்போதைக்கு 6 வின்னு. பார்க்கலாம் போக எப்படி வருதுன்னு. 5 மினிட்ஸ் கேண்டலில் EURUSD லைவ் மார்க்கெட் OTC கிடையாது. ஒரு ட்ரேடு இன்னும் 35 செகண்ட் இருக்குது. என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபைவ் மினிட்ஸும் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. 15 மினிட்ஸ் தான் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்குது. 1 மினிட் ரொம்ப பதட்டமாக இருக்கும். 5 மினிட்ஸ் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இது 1 மினிட் சார்ட்டில் பார்க்குறேன். வரான் கீழே வரான். ஜஸ்ட் மிஸ் வின். மார்ஜினல் சேஃப்டியில் எடுத்தது எவ்வளோ யூஸ்ன்னு பாருங்கள். வின் ஆயிடுச்சா 5 மினிட்ஸ் கேண்டில் போய் கட்டுற பாருங்க. நான் எடுத்தது வந்து அப்ட்ரேடு, ஆனால் டவுன் கேண்டில் தான் வந்திருக்கும். ஆனால் வின்னு இந்த அதான் மார்ஜினல் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். ட்ரெண்ட் லைன்கிட்ட இருந்து வரும்னு தெரியும். எதாவது மேலே ஒரு பவர்ஃபுல்லான லெவல் இருந்ததுனால சரி இங்கே இடிச்சதுன்னா எடுத்துடலான்னு பார்த்தேன். அதே மாதிரி வந்து மோதிச்சு அப்போ எடுத்தேன். அதனால் வின் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் 5 மினிட்ஸில் கண்டிப்பாக மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், போட்டு ட்ரெண்ட் லைன்லேயே கரெக்டாக இருக்குது. எப்போயுமே நீங்கள் நினச்ச லெவலில் எடுக்கக்கூடாது. ஒரு கேண்டில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் அசால்ட்டாக எடுக்கலாம். ஆனால் எதுவுமே 100% ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு கேண்டில் தள்ளி எடுத்தாலும் அமௌண்ட் ரொம்ப வச்சிங்கன்னா லாஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் பதட்டம் வரத்தான் செய்யும். அதனால் முடிஞ்சாலும் அமௌண்ட் கம்மியாக வச்சிங்கன்னா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த ட்ரேடில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். 5 மினிட்ஸில் ரெப்பல் OTCயில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். வின் ஆக போகுது. ஈஸியாக வின் ஆயிரும். 1 மினிட்டில் ஃபஸ்ட்டு நல்லா பழகினதுனால 5 மினிட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது.
எங்கே எடுக்கணும்னு நினச்சினோ அதில் எடுக்காமல் கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டியோட எடுத்தேன். மார்ஜினல் சேஃப்டியோட எடுத்ததுனால ஈஸியாக எவ்வளோத்துக்குள்ளே போகுது பாருங்கள். இன்னைக்கு 18ஆம் தேதி 3 ட்ரேடு 3மே வேணும். நாளைக்கு பார்க்கலாம்.